ஐயா அழகேசன் ஐயா. ஐயா அழகேசன் ஐயா. ஐயா பிரணவ் ஐயா கேக்குதுங்களா? கேக்குது சார். உங்களுக்கு கேக்குதா இப்ப? எனக்கு கேக்குது. அவர் ஐயா எதுவும் பண்ணல. போன்ல அப்படியே கால் பண்ண முடியுமா பாருங்க. சரி. அவர் வெளியில போயிட்டு வர்றாரு போல. வெளில போயிட்டாரு. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 9வது அத்தியாயமாகிய சன்மார்க்கம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். சன்மார்க்கம் தன்னில் ஒளியான உண்மையை விளக்குதல். தன்னுள் ஒளிக்கான உண்மை விளங்கும் அப்படின்றாருங்க. அதாவது தானும் சிவனும் வேறல்ல என்றும் ஆன்மா தன்னுள் ஒளி கண்டு உணரும் நிலை சன்மார்க்கம். அந்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலார் சொன்ன மாதிரி நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி என்கின்ற ஜோதியை ஒளியை உணரக்கூடிய நிலையாக இருக்கலாம் என்று உணர்கின்றேன். சிவயோகம் அப்படிங்கும்போது சக்தியை தெளிவாக அறிகின்ற நிலை சிவயோகம். சிவபோகம் அப்படின்னா சிவத்தை தெளிவாக அறியும் நிலை சிவபோகம். இப்ப இந்த பாடல நமக்கு என்ன சொல்ல வருகிறாருன்னா, சன்மார்க்க சச்சிவ தத்துவம் அப்படின்றாருங்க முதல் வரி. சன்மார்க்க வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. நமக்கு நாமே கான்பிடண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி இங்க என்ன ஆயிடுதுன்னா, தற்சிவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. தானே சிவன் என்று உணர்வது. இறைவனை ஐக்கியமாவதற்கு நேரடியான அல்லது உண்மையான வழி என்ன அப்படின்னா, நீதான் சிவன்றதே நீதான் அப்படின்னு அந்த உணரக்கூடிய ஒரு நிலைதான் முதல் வரிய சொல்றாரு. தோற்றங்களான சுருதி சுடற்கண்டு அந்த எப்ப அந்த உணர்தல் வருகின்றதோ அப்ப சுத்தி இருக்கின்ற அனைத்து படைப்புகளும் உயிரினங்களும் அவனாகவே சிவனாகவே காண்கின்ற ஒரு உணர்வு நிலை ஏற்படும். சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய். அப்ப சிவம் யோக சித்தர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னா 100% கோபம் போன்ற தீய குணங்கள் எராடிகேட் ஆயிருக்கணும் நமக்கு. அப்படி போகும்போதுதான் சித்த நிலையை அடைய முடியும். உலகப்பற்றையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்கிடும் அப்படின்றாருங்க. 4வது வரியில கூற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே. அப்ப இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம கிட்ட யமன் நம்ம அட்ரஸ் நோக்கி வரவே மாட்டான். இட் இஸ் ஏ விஐபி பிளேஸ் அப்படின்னுட்டு அவர் போயிட்டே இருப்பார். அப்ப நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடும் சுத்த சைவம், அதுல வர்ற ஒன்னா சரியை, கிரியை, யோகம், நாணம் இப்படின்னு ஒரு ஸ்டெப்பா எப்படி 5வது 8வது 10வது டிகிரி அப்படின்ற மாதிரி கடைசியா நம்ம பக்தி, கிரியை, யோகம் மார்க்கங்களை கடந்து மிக உயர்ந்த ஞான மார்க்கமான சன்மார்க்கத்தை பற்றி இந்த பாடல்ல சொல்றாரு. அதனால அந்த அவர் சொல்கின்ற ஆன்மா தன்னுள் ஒளியை கண்டு தானே சிவன் என்கின்ற உணர்வை பட வேண்டும் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்தா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்னைக்கு திருமந்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தளத்துக்கு வர திருமதி கிருத்திகா அவர்களோட தாயார் ஏற்கனவே நம்ம தளத்துல சொல்லியிருந்தாங்க. இன்று காலை இயற்கை எதினார் நம்ம பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அஞ்சலி செலுத்திட்டு நம்ம தளத்துக்குள்ள போவோம்.
நல்லது. இன்று திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயமாக சன்மார்க்கம் பாடல் 1477 பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சாற்றும் சன்மார்க்கமோ தசிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடற்கண்டு சீற்றம் ஒழிந்து சிவயோக சித்தராய் ஊற்றத்தை வென்றார் குறிப்பறிந்தார்களே. சாற்றும் சன்மார்க்கமா தற்சிவ தத்துவம் தோற்றங்களான சுருதி சுடற்கண்டு சீற்றம் ஒளிந்து சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பு அறிந்தார்களே. இதன் விளக்கமாக சரவணனையா தாக்கிலிருந்து எடுத்துச் சொல்லப்படுகின்ற உண்மையான வழியாக இருப்பது தாமே சிவமாக இருக்கின்ற தத்துவமாகும். பலவிதமாக காணுகின்ற அனைத்து தோற்றங்களாக இருக்கின்ற சத்தமும் வெளிச்சமுமாக இருக்கின்ற இறை தத்துவத்தை தமக்குள்ளே கண்டு உணர்ந்து அதன் பயனால் காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் ஆகிய அனைத்தும் அழிந்து போய் சிவயோகத்தையே சித்தமாக கொண்டு இருப்பவர்களாகி இறப்பு என்கின்ற ஒன்றை வென்றுவிட்டவர்களே இந்த சன்மார்க்கம் என்று சொல்லப்படுகின்ற இறை தத்துவத்தின் பொருளை அறிந்தவர்கள் ஆவார்கள். இது சரவணத்தில் கொடுத்திருக்கு. அடுத்து தேவாரம் காட்டுவதில் இன்றைய பாடையும் அடுத்த பாடலுக்கும் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. 2 பாடலையும் ஒரே பாடலா தான் கருதி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான விளக்கம் பார்ப்போம். எல்லாவற்றிலும் மேலானதாக சிறப்பித்து சொல்லப்படுகின்ற சொரூப சிவத்தின் உண்மை இயல்பை விளக்குவனாகிய வேத சிவாகமங்களில் ஞான பகுதியின் பொருளை உள்ளவாறு உணர்ந்து அதனால் வெகுளி, காமம், மயக்கம் எனும் முக்குற்றங்களும் நீங்கி சிவத்தோடு ஒன்றுபடும் நிலை சித்திக்க பெற்று காலனை வென்றவரை குறிப்பொருளை அதாவது லட்சிய பொருளை அறிந்து அடைந்தவராவார். இதன் குறிப்புரையாக சன்மார்க்கமாம் சுடர் என இயையும் இயல்பினை தோற்றம் என வைத்து காரணத்தை காரியமாக கூறினார். சிவாகமங்களும் சுருதியாதல் அறிக, சுருதியில் கண்டு என உருவு விரித்து முடிக்க. சுடர் ஞானம், அஃது அதனை உணர்த்தும் பகுதியை குறித்தது. சீற்றம் என்றது உபலக்கணம். கூற்றத்தை வெல்லுதலாவது தூள உடம்பை விட்டு யமலோகம் சொல்லும் போது தூள சூக்கும பர உடம்புகளாகிய அனைத்தும் விடுத்து இறைவனை அடைதல். வெல்வார் என்றெழப்பானது துணிவு என்பு பற்றி வென்றார் எனப்பட்டது. இதனால் சரியை முதலிய 4 முடிவாக சொல்லப்படுகின்ற உண்மை ஞானம் பிறவியாகிய பெருந்துன்பத்தை நீக்கி சிவானந்தமாகிய எல்லையில் இன்பத்தை தருதலால் சன்மார்க்கம் நன்னெறி எனப்படுவதாயிற்று என்பது கூறப்பட்டது. இதனின் மிக்க நன்னெறி பிரிதில்லை என்பதாம். இதன் பின் பதிப்புகளில் உள்ள சைவ பெருமை எனும் மந்திரம் இத்தந்திரத்தின் இறுதி அதிகாரத்தில் வருவது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சன்மார்க்கம் அப்படின்னா டக்குனு வள்ளலார் ஞாபகம் தான் வரும். ஐயா இன்னைக்கு வந்திருக்காங்க, நல்லா வர முடியல, இன்னைக்கு வந்திருக்காங்க. அடுத்த ஐயா வாருங்கள். ஐயா எத்தனார் ஐயா? இந்தியா அம்மா சார் கௌரி அம்மா இருக்காங்க, விந்தியா அம்மா இருக்காங்க. கௌரி அம்மா லிசனிங்ல இருக்காங்க. விந்தியா அம்மா வந்திருக்காங்க. அவங்கள சொல்லுங்க சார், நான் அப்புறமா நான் சொல்றேன். நன்றி. இன்வைட் கொடுத்துருக்கேன், கீழே இருக்காங்க, இன்வைட் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி சரி சரி, வராங்க. வருவாங்க, வந்துட்டாங்க. இந்தியா அம்மா வாருங்களா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1477வது பாடல். சன்மார்க்கம் திருமந்திரம். சாற்றும் சன்மார்க்கமாம் தற்சிவ தத்துவ தோற்றங்களான சுருதி சுடற்கண்டு சீற்றம் ஒழித்து
சிவயோக சித்தராய் கூற்றத்தை வென்றார் குறிப்பு அறிந்தார்களே. சாற்றும் சொல்லப்படும் மார்க்கம் நெறிவழி, சன்மார்க்கம் நல்ல நெறி நல்வழி, தத் உண்மை. சன்மார்க்க வழி என்று சொல்லப்படுவது எது என்றால், உண்மை பொருளான சிவ பரம்பொருளை ஞானத்தின் முடிவாகவும் மறைகளின் பொருளாகவும் விளங்கும் அந்த சோதி சுடர் ஒளியை உள் ஒளியிலே தெரிய கண்டு, அறியாமையில் வரும் கோபத்தை வெறுப்பை விட்டொழித்து, சிவ யோகத்தில் தன்னை மறந்த சித்தம் உடையவராய் இருப்பவர்களே யமனை வென்றிடும் வழி தெரிந்தவர் ஆவர். சுருதி ஞானம், வேதம், சீற்றம் கோபம், சித்தம் மனம், கூற்றம் யமன், குறிப்பு வழி. சன்மார்க்கம் என்பது நல்ல வழி. நல்லாரால் புகழ்ந்து சொல்லப்பெறும் தூமாயை மெய்கள் 5 அவை ஆசான், ஆண்டான், அருளோன், அன்னை, அத்தன் என்பன. இவற்றை முறையே சுத்த வித்தை, ஈசுரம், சதாசிவம், சக்தி, சிவம் எனவும் கூறுப. செந்தமிழ் திருமறையும் திருமுறையும் தமிழ் வேதாகமங்கள் கூறும் சிவபெருமானின் உண்மை தன்மை உணர் ஒளியினை கண்டு சீற்ற முதலிய அருப்பகை செற்று சிவயோக சித்தராய் வாழ்வார். அவர்களே கூற்றத்தை வென்று கூத்தப்பெருமான் திருவடியை தலை கூடும் இயல்பமைந்த மெய்நெறியாகிய சன்மார்க்க தன்மை உணர்ந்தோர் ஆவர். சீற்றம் சினம், சிவ தத்துவ தோற்றங்கள், சுத்த வித்தை, ஈச்சுரம், சாதாக்கியம், சக்தி, சிவம் ஆக 5, சுருதி தமிழ் நான்மறைகளும் தமிழ் ஆகமங்களும், குறிப்பு சன்மார்க்க நெறி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி வித்யா. பிரணோயா வாருங்களேன். வணக்கம். இந்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வழி. பெரிய வழி மட்டும் இல்ல, அரிய வழியும் கூட. ஏன் அப்படின்னா, ரத்னா சாருக்கு தெரியும், கந்தர் அனுபூதியில 20வது பாடல்ல மொத்தம் 51, அதுல 20வது பாடல்ல சொல்லுவார், அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படின்னுவாரு. பொருள், மெய்ப்பொருள், அரிதாகிய மெய்ப்பொருள். ஞான சம்பந்தரும் என்ன சொல்லுவாரு, வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது அப்படின்னு சொல்வாரு. இதுல சன்மார்க்கத்தை நமக்கு முதல்ல நமக்கு தந்தவர் திருமூலர் தான். ஆனா சன்மார்க்கத்துக்குன்னு ஒரு தனி நூலை கண்டவர் மாணிக்க வாசகர். அதான் திருவாசகம். திருவாசகமும் திருக்கோவையாரும். அதுக்கப்புறம் அந்த சன்மார்க்கத்தை மேம்படுத்தியவர் தாயுமானவர். நீங்க தாயுமானவருடைய பாடல்களையும் அருட்ப 6ஆம் திருமுறையும் படிச்சோம்னா ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். அதாவது சன்மார்க்கத்தை முன்மொழிந்தவர் தாயுமானவர், வழிமொழிந்தவர் வள்ளலார், அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனா இவ்வளவு இருந்தாலும் கூட சன்மார்க்கம் அப்படின்னா வள்ளலார் அப்படிங்கிற மாதிரி அந்த வள்ளலாருடைய வாழ்க்கையும் வள்ளலாருடைய வாக்கும் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதா ஒரு பெரிய விஷயம். சன் அப்படிங்கிறத ஷன் அப்படின்னு வடமொழியா மாத்தினோம்னா அது 6 அப்படின்னு அர்த்தம். 6 அது என்ன அப்படின்னா, 1
கலாந்தம், 2 யோகாந்தம், 3 போதாந்தம், 4 நாதாந்தம், 5 வேதாந்தம், 6 சித்தாந்தம். இந்த 6 அந்தங்களையும் ஒன்றாக சேர்த்து அதனுடைய விளைவுகளை எல்லாம் நமக்கு சொல்றதுதான் சன்மார்க்கம் அப்படிங்கிறது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அப்படிங்கிறது 16வது, ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிறது 16வது நிலை நமக்கு. ஆனா இந்த 16ஐயும் கடந்து போகணும்ல. நம்ம இந்த 16ஐயும் கடந்து போனா இந்த ஞானத்தின் ஞானம் அப்படிங்கிறதுக்கு மேல இருக்கிறது எது அப்படின்னா சன்மார்க்கம் அப்படிங்கிறது. இந்த சன்மார்க்கம் தான் என்ன ஆகும்னா யமனை வெல்லும் ஆற்றலை நமக்கு கொடுக்கும். யமனை மட்டும் இல்ல, யமனையும் வெல்ல முடியும், எதனையும் வெல்ல முடியும். ஒரே ஒரு வரி சொல்றேன். அந்த வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி அகவல்னு ஒண்ணு இருக்குங்க. அது 1596 வரி. ஆசிரியர் பவாலான பெரிய பாட்டு அதுதான். 1596 வரி. அது 1596 வரி அப்படின்னா 1000 அப்படிங்கிறது 1, கடவுள் அப்படிங்கிறது ஒருவரே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றவன் தானே எல்லாம் திருமூலரே சொல்லியிருப்பார். அதனால அது 1. அதுக்கப்புறம் 5 அப்படிங்கிறது 5 புலன்களை நம்ம கட்டுப்படுத்துறது 5. அடுத்தது 9 அப்படிங்கிறது நமக்கு 9 உருவங்கள். உருவம் 4, அருவுருவம் 4, உருவம் 4, அருவம் 4, அருவுருவம் 1. அது 9 வரும். அது நவபேதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 9. அப்புறம் 6 அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய 6 அறிவு. அதனால இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்காக வள்ளல் பெருமான் 1596 வரியில அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். அதாவது அருட்பெரு நிலைவாழ், அருட்சிவவாழ், அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே போவாரு. அதுல அப்படியே அந்த அகவலை முதல்ல 12 எழுத்துல சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து சொல்வாரா. ஆனா அது கொஞ்சம் பெருசா இருக்கும், படிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும். ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுல ஒரே ஒரு வரி சொல்லியிருப்பாரு. ஒரு அகவல்ங்கிறது 2 வரி. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. இதுதான் முதல்ல இருக்கிற 2 வரி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி, அது 2வது அகவல். இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி, அது 3வது அகவல். அது மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு நிறைவா ஒண்ணு சொல்வாரு. இப்ப நமக்கு எத்தனையோ நோய்கள் புதுசா நம்மள பயமுறுத்துது, அச்சமுறுத்துது. அப்புறம் வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் நம்மள அச்சமுறுத்துது. ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போனா கூட இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு நிலை நம்மள அச்சுறுத்துது இல்லைங்களா? அதனாலதான் வள்ளலார் சொல்லுவாரு தனித்திரு அப்படின்னு. ஆனா அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே 2 வரி சொல்லியிருப்பாருங்க. எஞ்சேல் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி. எதை பத்தியுமே நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. பயம், அதுக்கு எதிர்ச்சொல் அபயம். அந்த பயம் வரும்போதெல்லாம் நமக்கு அபயமாக இருப்பது எது அப்படின்னா அருள். அதுதான். அந்த அருளை நமக்கு தருவது எது அப்படின்னா சக்தி தான். சக்தி தான் நமக்கு அருளை கொடுப்பாங்க. அதனால அருள் சக்தி அப்படிங்கிறது. அந்த அருள் சக்தி
மேல நம்முடைய ஆன்மாவுல பதிவதற்கு கண்டிப்பா நம்ம வந்து சன்மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். ஏன்னா அதுதான் 16க்கும் மேல இருக்கிறது. நன்னாளும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே அப்படின்னு வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம தனித்தனியா நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதால, ஆனா இந்த சன்மார்க்கம் அப்படிங்கறத வந்து திருமூலர்ல திருமூலர் வந்து நமக்கு அளித்தார். ஆனா வள்ளலார் வந்து அதை விரிவா பண்ணினாரு. அதுல ஒரு வரி சொல்லியிருப்பாரு, அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சன்மார்க்கத்துக்கு தகுதிகள் பல இருக்கிறது. அதுல என்னன்னா, ஒன்று உயிர் இரக்கம், எல்லா உயிரிடத்திலும் நாம் இரக்கத்தோடு இருக்க வேண்டும். 2வது அருள் விளக்கம், நம்ம எப்போதுமே சத்து விசாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சத்து அப்படின்னா இறை உண்மையை பத்தி விசாரிச்சுக்கிட்டே நமக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து அருள் விளக்கம். உயிர் இரக்கம், அருள் விளக்கம். அப்புறம் எல்லா உயிரிடத்திலும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு வந்து வள்ளலார் என்ன பண்ணுவாருன்னா, அந்த 6ஆம் திருமுறையில மொத்தம் 150 தலைப்பு இருக்கும். அதுல முதல் தலைப்பு பரசிவ வணக்கம். அது 4 பாட்டு தான் இருக்கும். நம்ம 6ஆம் திருமுறை நூல் வாங்கி வச்சுக்கிட்டு காத்தால ஒரு 3:30 மணிக்கு எழுந்த உடனே அந்த பரசிவ வணக்கம் அது மாத்திரம் படிக்கிறது கூட சிறப்பு. ஒருவேளை நூல் இல்லை அப்படின்னா இணையத்துல எடுத்து கூட படிச்சுக்கலாம், கண்டிப்பா கிடைக்கும். அந்த பரசிவ வணக்கத்துல வந்து 4 பாட்டு இருக்கும். அந்த 4 பாட்டுல ஒண்ணுதான், எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து எல்லாம் வல்லான் தாளையே ஏத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அபிராமி அந்தாதியோட 26வது பாட்டுல பார்த்தோம்னா, ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் அப்படின்னு வந்தால, ஏத்துதல் அப்படிங்கிறது யாரு செய்யறாங்களோ அவங்க 5 தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த 5 தொழிலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னு உரிய அதிகாரிகள் இருக்காங்களா, அவங்க தான் செய்யணும். ஆனா இந்த ஏத்தும் அடியவர்களுக்கு 5 தொழிலையும் செய்யக்கூடிய ஆற்றலை சக்தி தருவாங்க அப்படிங்கிறதா வள்ளல் பெருமான் சொல்லுவாரு. இலகும் 5 தொழிலையும் யான் செய்ய தந்தனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்து அந்த 5 தொழில் ஆற்றலையும் பெற முடியும். அதனால்தான் வள்ளலார் சொல்லுவாரு, போற்றினின் பேரருள். அதாவது திருவருள், அந்த திருவருள் தான் பேரருள். பேரருள்னா பெருமைக்கு உரிய அருள் அப்படின்னு அர்த்தம். அந்த பேரருளை எப்ப பெற முடியும் அப்படின்னா, நம்முடைய ஆன்மா இறைவனுடைய திருவடியில போகும்போதுதான் பெற முடியும். இறைவனுடைய திருவடிக்கு ஆன்மா எப்ப போகும் அப்படின்னா, ஞானம் அப்படிங்கிற ஒன்றை அறிந்தால்தான் அது திருவடிக்கு போக முடியும். அந்த திருவடிக்கு போகும்போது திருவடி வேறு ஆன்மா வேறு அப்படிங்கிற அந்த வேறுபாடு வேற்றுமை இல்லாத வகையில அது ஒன்றாதல் தான் அது வந்து சன்மார்க்கம். அதனாலதான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து தெய்வமணி மாலையில இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலையும் நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து அன்பெனும் பிடியுள், அது வந்து பரசிவ வணக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அது மாத்திரம் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். வேற யாராவது இருக்கிறவங்க ஏதாவது கேட்கணுமா சொல்லணுமானா சொல்லுங்க. அதுக்கப்புறம்
அன்பெனும் பிடியுள் அப்படிங்கிற பாட்டு ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். யாராவது கேட்கறாங்க சொல்றாங்கன்னா சொல்லுங்க. காசி ஆறுமுகம் வந்திருக்காருங்க. அவரு இன்வைட் ரைட். காசி ஆறுமுகம் வாங்க. அவரு சரித்திரம் படைப்போம் தளத்துல இருப்பாரு. 4 நாள் லீவு அந்த தளத்துக்கு. அதாவது கால் பரிசுக்கு லீவ் விடுவாங்கல்ல, அது மாதிரி லீவ் விட்டுருக்காங்க. வாங்க ஆறுமுகம். வாருங்க ஐயா, வாருங்கள் காசி ஆறுமுகம், தொடருங்க. நான் இப்பதான் வந்தேன். ஐயா காசி ஆறுமுகம் ஐயா. சொல்லுங்க. இல்ல கேள்வி எதுவும் இல்ல. நான் இப்பதான் வந்தேன். என்ன நன்றி. எதை பற்றி கேட்கறது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. இல்ல சரி இது ரைட். தலம் திருமந்திரம் தொடர்பான தலம். தினம் ஒரு திருமந்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு 1477வது பாடல் குறித்தும் அது குறித்த விளக்கங்களும் வரவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அது குறித்த தலம் தான். தலம் பத்தி தெரியும்னு நினைக்கிறீங்க, அதனால சொல்றேன். நன்றி நன்றி ஐயா. அர்த்தநாரி நீங்கள் தொடருங்க. சரித்திரம் படைப்பவன் வந்து வேல் வந்திருக்காரு, இசைக்கு வந்திருக்காங்க, இசைக்கு வந்திருக்காரு. யாராவது ஏதாவது கேட்கணுமா? சரி ரைட். சரி, ஒன்றும் இல்லை அப்படின்னா, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உன் படுபரம் பொருளே, அன்பெனும் வலைக்கு உன் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தில் அடங்கிடும் அமுதே, அன்பெனும் கரத்தில் அடங்கிடும் அமுதே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அன்பெனும் கரத்துள் அடங்கிடும் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அன்புருவாம் பரசிவமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி. அருமை. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும், காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞானத் தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த பயன்பெறுவர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.